திருவண்ணாமலையில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு பஞ்சமுக மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷ விழாவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டனர். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சுவாக்கில் டெல்லியில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றதால் அருகில் இருந்த தொண்டர்களும் செய்தியாளர்களும் குழப்பமடைந்தனர். டெல்லியிலே 7 தொகுதிகளும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றும். அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. பிஜேபி மன்னிக்க வேண்டும், பிஜேபி வர வாய்ப்பில்லை. சென்னை துறைமுகத்திலிருந்து இரும்பு மூலப்பொருட்களுடன் கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் இரும்பு உருக்காலைக்கு சென்ற லாரியின் முன்பக்க டயர் திடீரென்று வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர மண் குவியலில் மோதி என்ஜின் பகுதியில் தீப்பிடித்தது. இதையடுத்து டிரைவர் இறங்கி தப்பித்த சிறிது நேரத்தில் டீசல் டேங்கும் வெடித்ததில் லாரி முழுவதும் தீ பரவியது. எல்லை பிரச்சனையில் அருகில் உள்ள கும்மிடிப்பூண்டியிலிருந்து வருவதற்கு பதிலாக வெகு தொலைவில் உள்ள பொன்னேரியிலிருந்து தீயணைப்பு துறையினர் வந்ததாகவும், ஆனால் அவர்கள் வருவதற்குள் லாரி முற்றிலும் எரிந்து போனதாகவும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரை அடுத்த ஆக்கனாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பரமசிவம் தனது கஷ்டத்தை கூறி வீடியோ வெளியிட்ட நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது மாற்றம் அறக்கட்டளை மூலம் டிராக்டர் ஒன்றை நேரடியாக சென்று வழங்கினார். சாவியை வாங்கிய போது கண்கலங்கிய பரமசிவத்தை ராகவா லாரன்ஸ் கண்ணீரை துடைத்து கட்டி தழுவி ஆற்றுப்படுத்தினார். கேரள மாநிலம் மூணாறில் நடைபெறும் மலர் கண்காட்சியில் ஏராளமானோர் குடும்பத்தினருடன் வந்து பூத்துக் குலுங்கும் பூக்களை பார்த்து ரசித்தனர். கோடை விடுமுறையால் மூணாறில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை மலர் கண்காட்சியை காணலாம். குளிர்ச்சியான சூழலில் இயற்கையை சுற்றுலா பயணிகள் ரசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் 1007வது அவதார உற்சவத்தின் 3ஆம் நாளில் மங்களகிரி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. செண்டை மேளம் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் உள்ள ஆதிபராசக்தி மாரியம்மன் கோவிலில் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. முச்சந்தி விநாயகர் கோவிலில் தீர்த்தக்குடத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. விரதம் இருந்த பக்தர்கள் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி நாக்கில் சூடம் ஏற்றி நூதன வழிபாடு நடத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் புனைப்பெயரில் இரவு நேரங்களில் நடைபெறும் லங்கர்கட்டை சூதாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சூதாட்டத்தில் பணம், தங்க நகை, இருசக்கர வாகனம், சைக்கிள், வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள், தட்டுமுட்டு சாமான்கள் உட்பட பலவற்றையும் இழந்து பலர் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் என்று கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சாலமலை ஈஸ்வரன் கோவில் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. குலை தள்ளி இன்னும் ஓரிரு மாதங்களில் அறுவடை செய்யும் நிலையில் திடீர் காற்று மழையால் வாழை மரங்கள் ஒடிந்து பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.
கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து மீன் கழிவுகளை ஏற்றி வந்த கண்டெய்னர் வாகனம் நாகர்கோயில் அருகே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது. கள்ளியங்காடு அருகே அந்த வாகனம் சென்று கொண்டிருந்த போது கடும் துர்நாற்றம் வீசியதால் அப்பகுதி இளைஞர்கள் சந்தேகமடைந்து வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் கழிவுகள் ஏற்றி வந்த வாகன ஓட்டுநரை எச்சரித்து மீண்டும் கேரளாவுக்கே திருப்பி அனுப்பினர்.